கைஸ் இனி நம்ம ஹலோ கைஸ் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஹெட்லைன்ஸ்லேருந்து பார்ப்போம், வாங்க பார்ப்போம். நான் வந்துடுச்சு. இப்போ இதுதான் இது. இப்போ கேலரின்றது வந்து உங்கள் பேர், நீங்கள் எத்தனை லெவல்னு காட்டும், உங்கள் ஐடி இது. நீங்கள் இங்கே கைடில் சேர்ந்தீங்கன்னா கைடு கிடைக்கும். இது நான் க்ரியேட் பண்ண கைடு, இது என் கைடு. நீங்கள் வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோ கிங்ஸ் இதை போடுங்க, இல்லைன்னா இந்த கைடு ஐடி நோட் பண்ணிக்கோங்க. இந்த கைடு ஐடி நோட் பண்ணிவிட்டு இந்த போட்டிங்கன்னா நான் இந்த கைட்லேருந்து சேரலாம். நெக்ஸ்ட் இதை வந்து நீங்கள் எத்தனை எலைட் பாஸ் போட்டிங்கன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கலாம். இதில் ஒரு மாதத்துக்கு ஒரு பாஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் இந்த பாஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் போயா இல்லைன்னா ரொம்ப ரேரான ஐட்டம் எடுத்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த இது வந்து மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணானா இது எல்லாமே தெரியும் கைஸ். நெக்ஸ்ட் இது ப்ரொஃபைல், இது வந்து உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான், வேறு யாருக்கும் தெரியாது. இது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் கில் ரேட் பார்க்கணுன்னா இந்த டீட்டெயில்ஸ் அமுக்கணும். இங்கே ஹெட்ஷாட் ரேட்டுன்னு இருக்கும். இந்த ரேட்டு இந்தான் அவங்க இது 20.69 தான் என் ஹெட்ஷாட் ரேட்டு இது வரைக்கும். இது நீங்கள் லைஃப் டைம் போடாமல் இல்லை எதுனாலும் போட்டுக்கலாம். ரேங்க்டு எதுனாலும் போட்டுக்கலாம். ரேங்க்கில் வந்து எனக்கு ஹெட்ஷாட் ரேட் கிடையாது, நான் ஹெட்ஷாட் அடிக்க மாட்டேன் ரேங்க்கில் அவ்வளோவா. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, இதில் வந்து நீங்கள் எத்தனை மேட்ச் போட்டிருக்கீங்களா, எத்தனை போய் அடிச்சிருக்கீங்க, இதை பற்றி தெரியும் உங்களுக்கு. இது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் ஃபாலோ பண்ணணுச்சா ஃபாலோ பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் இந்த முக்கியமான இடம், நீங்கள் டச் பண்ணுறது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் உங்களுக்கு இது. இத்தனைக்கு நீங்கள் இவ்வளோ எடுத்திருக்கீங்க. இது ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் ஒன்று கூடும். இதான் இப்போ 27 வேணும், நான் 26 ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள் நான் லெவல் 50 போயிருவேன். இதான் கைஸ் இதில். நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ வந்து பார்க்க டாப் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 16 டைமண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி வரும். நீங்கள் இது மூலிமா டாப் அப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கான இதுதான், டாப் அப் பண்ணிக்கலாம். இதில் வீக்லி ஆஃபர் போடலாம், மெம்பர்ஷிப், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் எதனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று டச் பண்ணிட்டு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கான கார்ட்ஸ் நீங்கள் வந்து அங்கே போய் டாப் அப் பண்ணிக்கணும் கைஸ். எங்கள் ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு 2 இது இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு பேட்சஸ் பண்ண கிளிக் பண்ணுற பாருங்க, மெசேஜ் பக்கத்தில் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு காட்டுவாங்க. இதில் நீங்கள் யாருக்காக ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் காட்டுவாங்க. இது வந்து பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க. இது யார் நான் இது பண்ணல. இப்போ நீங்கள் ஆட் பண்ணணும் யாராக நினச்சிங்கன்னா இந்த ஆட் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அவங்க பேர் ஐடியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா அவங்க ஐடி வந்துடும். இதான் இது. ஃபாலோவிங் வந்து நீங்கள் யாராவது ஸ்டீம் ஃபாலோ பண்ணிச்சின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். தெரியாத நம்ம செட்டிங்ஸில் போயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க கைஸ். இதான் எல்லாம் இப்போதைக்கு நீங்கள் இதான் பார்க்குறீங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே என்னென்ன செட்டிங்ஸ், இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரேங்க் இருக்குது, நீங்கள் ரேங்க் பேட்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இந்த ரேங்க் பேட்சஸ் கிளிக் பண்ணிடணும். இதில் போனீங்கன்னா லீகல் போர்டு காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் எத்தனாவது ஆளாக இருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இதில் நான் வந்து 42வது ஆளாக இருக்கேன். பார்த்துக்கிட்டிங்களா. எனக்கு அடுத்த வட்டம் டைமண்டுக்கு போனேன்னா இந்த பேட்சஸ் எல்லாம் கிடைக்கும் எனக்கு. நெக்ஸ்ட் லெவலுக்கு இதெல்லாம் கிடைக்கும் எனக்கு. அது அவங்க விழிவு ஆள் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. கிராண்ட் மாஸ்டர் இதில் விளையாடலாம். நெக்ஸ்ட் இந்த இதில் போனீங்கன்னா ஏதாவது டபுள் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதெல்லாம் டெய்லி மிஷின், இது முடிச்சிங்கன்னா நிறையா கிடைக்கும் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ரூம் கார்டு மேட்ச் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் இருக்கா, அந்த கஸ்டம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதான் ரூம் கார்டு. இதில் நீங்கள் யாருனாலும் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ரூம் போட்டிருந்தாங்கன்னா இல்லை ஐடி நீங்கள் சும்மா ஒரு ஐடியை சர்ச் பண்ணிக்கலாம். இப்படி சர்ச் பண்ண இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஐடி இருந்துச்சுன்னா வரும், இல்லைனா வராது. நான் சும்மா போட்டு பார்த்தேன். நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இல்லை எத்தனை பேர் செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் வேணுமா சேர்ந்துக்கலாம், இல்லைனா ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்க க்ரியேட்டு, நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூம் கார்டு ஒன்று தருவாங்க. இந்த ரூம் கார்டு எப்போ எடுக்க நான் சொல்கிறேன். இந்த க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு மேட்சஸ் போடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமாக போடலாம். இதில் தான் கைஸ் ரூம் கார்டு போடணுன்னா இப்படி தான் போகணும். ரூம் கார்டு எப்படி வாங்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கைடு இருக்குது, நீங்கள் ஏதாவது கைடில் சேரலாம். சேர்ந்துட்டு என் ஃப்ரெண்டு இதை வாங்கியிருக்கான் போல். இதை மெம்பர்ஷிப்ஸ்ட்டு அவங்க இது காட்டுவாங்க எத்தனை பேர் இருக்கீங்க அவங்க இல்லை. இந்த டோர்னமெண்ட் இருக்கா, இதெல்லாம் ஒன்றுலேயும் ஒரு பேசுகிறோம். இது ஒரு ரீசப்ளி மேப் 3, சம்மரி ட்ராப் 3, இதில் ஸ்கேனிங் ப்ளே கார்டு 1,
நெக்ஸ்ட் இதில் தான் ரூம் கார்டு இருக்குது கைஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டாக் கவுண்ட் வச்சு நீங்கள் உங்கள் பர்சனல் எதுனாலும் வாங்கிக்கலாம். நான் எல்லாம் வாங்கியிருக்கேன், இன்னும் வரல. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கும் மீறி உங்களுக்கு வேணும்னா ரூம் கார்டு டைமண்ட் இருக்குது வாங்க போய் நினச்சிங்கன்னா ஷேட் பண்ணுங்க கைஸ். ஸ்டோர்லாம் இதில் போயிட்டு நீங்கள் கிரேட்ஸ் நினைக்கிறேன். கிரேட்ஸ் இல்லை, இருங்க நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன் கைஸ். இதில் நீங்கள் வந்து எதில் போகணுன்னா நீங்கள் சேட்டஸ் வாங்கிக்கலாம். ஃபேஷன், இது கலெக்ஷன், பெட் ஐட்டம் எல்லாம் இருக்குது கைஸ், பார்த்துக்கோங்க. ஐட்டம்ஸ் ஐயோ இருங்க கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க. நார்மல் போயிட்டுருக்காங்க. ஐட்டம்ஸ் போயிட்டிங்கன்னா அதில் இருக்கும் உங்களுக்கு ரூம் கார்டு கண்டிப்பாக இருக்கும். இப்போதைக்கு எடுத்துட்டாங்க போல ரூம் கார்டு. ஆமாம் கைஸ், ரூம் கார்டு எடுத்துருக்காங்க. நான் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைலாம் நீங்கள் எதுனா வாங்கிக்கலாம். இல்லை சில டோக்கன்ஸ் இருக்குது. மேஜிக் கியூப், இந்த கியூப் ஆஃப் பேண்ட் 20க்கு 100 கிடச்சா ஒரு மேஜிக் கியூப்பு. எஃப்எஃப் டோக்கன்ட்டு ஒன்று தருவாங்க, ரெட் கலர் அந்த மாதிரி கார்டு. இதை வச்சு நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இதில் நிறையா மாற்றிருக்கேன் நான். என்ன இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் என்னென்ன மாற்றிருக்கேன்ட்டு பாருங்கள். இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இது ரேங்க் டோக்கன். இது நீங்கள் ரேங்க் மேட்ச் போட்டிங்கன்னா ஒரு 10 பேட்ச் முடிச்சிங்கன்னா நிமிஷம் பேட்ச் இந்த மாதிரி கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரெஸ்ஸு எமௌண்ட் எல்லாம் வாங்கிக்கலாம். இது பிங்க் டைமண்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்து வாங்கிக்கலாம். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் 63 இருக்குது. நீங்கள் நான் வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு நிறையா வந்திருக்கும். இந்த மாதிரி சேர்த்து வச்சு நீங்கள் இதெல்லாம் வாங்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து கில்ட் டோக்கன். உங்கள் கில்டில் இந்த மாதிரி டோக்கன் தருவாங்க. என் கில்ட் லெவல் 3. இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதனால் இதில் டைமண்ட் ராயல் வச்சுருக்கு, வெப்பன் ராயலுக்கு 2 5 தான் வாங்க முடியும். அதனால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க கைஸ். ஒன்றுக்கு 20 தேவைப்படுங்க கைஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபயர் பாஸ் பாருங்கள். நான் ஃபயர் பாஸ்ன்றது இல்லை எலிட் பாஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நான் போடலை, நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கும், கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இதோட பேட்சஸ் முடியுது, நார்மல் பேட்சஸ். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் இதில் எதுனாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் பார்த்துக்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா டேஸ் இருக்குது. இந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் பேட்சஸ் வாங்கிக்கலாம். நான் இது வரைக்கும் டார்கெட் வந்து 200 வச்சுருக்கேன் இந்த பேக் வாங்குறதுக்காண்டி, வேறு எதுக்காண்டி இல்லை. இந்த பேக் வாங்கணும், நல்லா இருக்குது ரொம்ப, அதனால தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதுலேயே பேட்சஸ் வாங்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் பண்ண முடியும், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இது கிளிக் பண்ணிட்டேன், கெட் மோர் பேட்சஸ் இருக்கா, இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சோங்களேன். நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எதுனாலும் கிடைக்கும். இது டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம பேட்சஸ் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் வாங்கணும் வாங்கிக்கோங்க. டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குளோபல், இது சரியாக தெரியல என்னென்னு. குளோபலுக்குள்ளே போயிட்டோன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். எலைட் பாஸ் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். எங்க நான் சொல்கிறேங்க சினிமாட்டும். இதான் பிக்சர்ஸ். இது வந்து பெருமை காஸ்ட்யூமு, இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் அடுத்த இது பாஸ்காண்டி போல், எலைட் பாஸ் போல். அடுத்த எலைட் பாஸ்க்கு சொல்லிட்டாங்க கைஸ், பார்த்தீங்களா? இதான் அடுத்த எலைட் பாஸ். இது என்னென்ன கிடைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. லூட் பாக்ஸு எல்லாம் கிடச்சிருக்கும், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இதான் அடுத்த எலைட் பாஸ்க்குரியது. அடுத்துனா ஏப்ரல் மாதத்துக்குரியது கைஸ், பார்த்துக்கோங்க. இதுதான் ஓகேவா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த மாதிரி எமௌண்ட் இருக்குது. இந்த மாதிரி எமௌண்ட்லாம் எங்கிட்ட போய் செலக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் போங்க. கலெக்ஷனில் போயிட்டு நீங்கள் போக வேண்டிய இடம்னா இது ஒன்றா தூங்க எமௌண்ட்டுன்னு இருக்கும். இந்த எமௌண்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் எந்தெந்த எமௌண்ட் வாங்கிக்கலாம் உங்களை செலக்ட் பண்ணிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து 6 வச்சுக்கலாம், 6 எமௌண்ட் வச்சுக்கலாம். நீங்கள் இதை எனிமீஸ் போட்டு கிண்டடிக்கலாம். இதில் உங்கள் இஷ்டம் தான், எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் தான். இதில் எல்லா எமௌண்ட் இருக்குது. இந்த எமௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோரு போயிருங்க. ஸ்டோரு போயிட்டு நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் கிஃப்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த இருப்பாங்க சார் கலெக்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அமௌண்ட் இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் டைமண்ட்ஸ் கொடுத்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் கைஸ். இதில் உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் வாங்கிக்கலாம் கைஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். கார் ஸ்கின்னு எல்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கானதான் கைஸ் எல்லாம்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போகிறேன் கைஸ். பை பை.